யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சேவல் ராஜன் என்கிற சவுந்தரராஜன். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் வெங்காடு ஊராட்சியில் 26/1/2026 அன்று இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழா வெங்காடு ஊராட்சியில் மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டன. வெங்காடு உயர்நிலைப் பள்ளி, ஆரம்ப பள்ளி, இரும்பேடு ஆரம்ப பள்ளி, கருணாகரச்சேரி ஆரம்ப பள்ளி உள்ளிட்ட வெங்காடு ஊராட்சிக்கு உட்பட்ட அனைத்து பள்ளிகளிலும் வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் அவர்கள் தலைமையில் தேசிய கொடியேற்றி மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இனிப்புகள் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கி சிறப்பித்தார். வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் அவர்கள் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தமிழ் செல்வி ரவிச்சந்திரன் அவர்களும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் அஸ்வினி, வினோத், சின்னப்பொண்ணு, எத்ராஜன், முருகன், இந்திராணி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக வெங்காடு ஏரிநீர் பாசன சங்க தலைவர் பி உலகநாதன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பு அழைப்பாளராக ஏபிவி என்டர்பிரைசஸ் நிறுவனர் பி ஆனந்தன் அவர்கள் கலந்து கொண்டார். இதில் அனைத்து வெங்காடு ஊராட்சிக்கு உட்பட்ட பள்ளி மாணவிகளின் பெற்றோர்கள், பெரியோர்கள் உள்ளிட்ட அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வெங்காடு கிராம பெரியோர்கள், தாய்மார்கள், கல்வி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், துணை ஆசிரியர் மற்றும் எஸ்எம்ஜி தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், கிராம பொதுமக்கள் அனைவரையும் இந்த 77வது குடியரசு தின விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட ஏபிவி என்டர்பிரைசஸ் உடைய நிறுவனர் அருமை தம்பி ஆனந்தன் மற்றும் அவருடன் வருகை தந்துள்ள அனைவரையும் வெங்காடு கிராமத்தின் சார்பாகவும் வெங்காடு ஏரிநீர் பாசன சங்க தலைவர் என்கின்ற முறையிலே வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் தேசிய கொடியினை ஏற்றி வைத்த ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் அவர்களையும் மற்றும் ஊராட்சியினுடைய செயலாளர் மற்றும் இங்கே பெரும் திரளாக குழுமியிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று பிள்ளைகள் அனைவரும் நல்ல முறையிலே கல்வியினை பயின்று எவ்வளவோ பதவிகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் தலைமை ஆசிரியருடைய சொற்களை கேட்டு நல்ல முறையிலே படித்து நாங்கள் எல்லாம் படிக்காததை நீங்கள் எல்லாம் படித்து இந்த நம்மளுடைய வெங்காடு கிராமத்திற்கு நீங்கள் எல்லாம் சேவை செய்ய காத்து கொண்டிருக்கிறது என்பதை மனமாற பாராட்டுகிறேன். மேலும் சென்ற சுதந்திர தின விழாவிலே தலைமை ஆசிரியர் வைத்த கோரிக்கையை இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 2 வகுப்பறைகள் கொண்ட பள்ளி கட்டிடம் தயாராகி கொண்டிருக்கிறது. உங்களுக்காக புதிய கட்டிடம் என்பதை இந்த குடியரசு தின விழாவிலே தெரிவித்து வருகிறேன். மேலும் அடுத்த வாரம் பழைய பள்ளியை இடித்து இந்த இருக்கும் இடங்களிலே பேவர் பிளாக் அமைத்து உங்களுக்கு விளையாடுவதற்கு வசதியாக பேவர் பிளாக் அமைத்து கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்து வருகிறேன். ஒரு 10 நாளுக்கு முன்னாடி இரும்பேடினுடைய பள்ளிக்கு ஆண்டு விழா கொண்டாடுவதற்கு மேடையும் தரைத்தளமும் அமைத்து சுமார் 15 லட்சத்திலே அமைத்து சிறப்பு விழாவும் வெற்றிகரமாக நடத்தி முடித்துவிட்டோம். அடுத்தபடியாக இப்பொழுது வெங்காடு உயர்நிலைப் பள்ளிக்கு சுமார் 4 லட்சம் செலவிலே பள்ளி கேட்டிலே இருந்து பள்ளி உள்ளே செல்லும் வரை சிமெண்ட் சாலை அமைப்பதற்கு பணி தயாராக இருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கருணாகரச்சேரிக்கும் சுமார் 4,85,000 ரூபாயிலே தரைத்தளம் பேவர் பிளாக் அமைத்து கொடுப்பதற்கும் மதிப்பீடு தயார் செய்து வரப்பெற்றுள்ளது. அதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளேன். நம்மளுடைய அனைத்து பள்ளிகளும் இந்த ஆண்டுடன் புது பொலிவுடன் காணப்படும் என்பதையும்
உங்களுடைய சார்பாகவும், கிராமத்தின் சார்பாகவும், ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவும், கிராம பெரியவர்கள் சார்பாகவும் தெரிவித்து, நீங்கள் எல்லாம் ஆசிரியர்களுடைய பெருமக்களுடைய பெயர்களுக்கு, பெற்றோர்களுக்கும் நீங்கள் நல்ல பிள்ளைகளாக விளங்கி கல்வியினை கற்று மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து மாவட்ட ஆட்சித்தலைவராக கூட வரலாம், இன்ஜினியராக வரலாம். எல்லா பொறுப்புகளும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஏன் ஊராட்சி மன்ற தலைவராக கூட வரலாம், சேர்மனாக வரலாம். எவ்வளோ பதவிகள் உங்களுக்கோசம் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் நல்ல முறையிலே படித்து இந்த கிராமத்திற்கு பேரும் புகழும் சேர்க்க வேண்டும். பெற்றோர்களுக்கு பெருமை சேர்த்து பெற்றோர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு நீங்கள் தான் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஆசிரியர் பெருமக்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியினை கற்றுக் கொடுத்து மேலும் மேலும் வளர்ச்சி அடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இரும்பேடு கிராம பெரியோர்கள், தாய்மார்கள், தலைமை ஆசிரியர் மற்றும் துணை ஆசிரியர், SMC கல்விக்குழு ஆசிரியர் மற்றும் கிராம பொதுமக்கள், வெங்காடு ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், 4வது வார்டு உறுப்பினர் எத்ராஜன், 5வது வார்டு உறுப்பினர் திரு முருகன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி ராதாகிருஷ்ணன், இங்கே வருகை தந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளராக APV குரூப் ஆஃப் கம்பெனிஸினுடைய நிறுவனர் AV ஆனந்தன் அவருடன் வருகை தந்துள்ள அனைவரையும் இரும்பேடு கிராம பெரியோர்களின் சார்பாகவும், வெங்காடு ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றிருக்கிறேன். அதே போன்று இந்த கிராமத்திலே பெரும் திரளாக கலந்து கொண்டு காலையிலிருந்து கோலங்கள் எல்லாம் போட்டு பிள்ளைகளை வரவேற்கவும், வருகின்ற வரவேற்பாளர்களையும், அதாவது ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற உறுப்பினர்களையும் வரவேற்க கோலங்களை அமைத்து சிறப்பான முறையிலே இங்கே 77வது குடியரசு தின விழாவை கொண்டாடுவதற்கு அருமையான ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் முன்னாள் SMCயினுடைய தலைவர் லட்சுமி அவர்களையும் கிராமத்தின் சார்பாகவும் ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று, இங்கே பெரும் திரளாக கலந்து கொண்ட தாய்மார்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அதே போன்று இரும்பேடு கிராமத்தினுடைய தலைமை ஆசிரியர் கோரிக்கை மற்றும் கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கை பரிசீலனை செய்து சென்ற ஆண்டு விழாவிலே கூறியபடி நாங்கள் நல்ல முறையிலே ஊராட்சி மன்ற உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்போடு அருமையான உங்களுக்கு மேடையும், அதாவது கூட்டம் நடத்தணும்னா ஒரு கூட்டத்துக்கு நம்ம குறைஞ்சபட்சம் 25,000 50,000 செலவாகுது. அந்த செலவு இனிமேல் நம்மளுக்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பரிசு பொருட்களை அந்த காசுக்கு வாங்கி தரலாம். அதனால் இந்த மேடையை அமைத்து கொடுத்திருக்கிறோம். அதே போன்று பேவர் பிளாக் அருமையான சாலை, குழந்தைகள் செயற்படாமல் வருவதற்கு இந்த பேவர் பிளாக் அமைத்து கொடுத்திருக்கிறோம். ஏன்னா வாக்குறுதி போன சுதந்திர தின விழாவிலே சொல்லிட்டு போனோம், அந்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம். அதே போன்று இப்பொழுது எஸ்டிமேட் போட்டிருக்குது, இந்த கேட்டிலிருந்து நேராக தார் சாலைக்கு சிமெண்ட் சாலை அமைப்பதற்கு. அதையும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்போடு இன்னும் ஒரு வாரத்தில் பணி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் என்னென்ன கோரிக்கை பள்ளிகளுக்கு வைத்தாலும் அதை நாங்கள் சீரோடும் சிறப்போடும் செய்வதற்கு கடமைப்பட்டுள்ளோம் என்பதை தெரிவித்து, இந்த தலைமை ஆசிரியர் அதாவது எப்படி சொல்கிறதுனா, இருக்கிற ஆசிரியர்களை விட இவர் ஒரு சிறந்த ஒரு நிர்வாக திறன் பெற்றவர். இவர் இருந்த இடங்களிலெல்லாம் நாம் விசாரித்த போது அந்தந்த பள்ளிகளை சீரோடும் சிறப்போடும் செய்துவிட்டு தான் வந்திருக்கிறார். அதே போன்று இரும்பேடு பள்ளியையும் சீரோடும் சிறப்போடும் வந்த ஒரு ஆண்டுக்குள்ளேயே சிறப்பான முறையிலே அவர் வைத்த கோரிக்கைகளை நாங்களும் சிறப்பாக நிறைவேற்றி, நாங்களும் அவருக்கு ஈக்குவலாக ஈடு கொடுத்து அவர் சொல்கிற அனைத்தையும் நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். எங்களால் முடிந்த அளவு செய்து கொண்டு தான் இருக்கிறோம்.
அதே போன்று இப்பொழுது இருபேட்டினுடைய கல்வித்தரம் மிக மிக உயர்ந்துள்ளது. இப்பொழுது இந்த பிள்ளை உறுதிமொழி வாசிக்கும் பொழுது எவ்வளோ ஒரு அற்புதமாக சின்ன குழந்தை அவ்வளோ அருமையாக வாசித்தார். சொல்படி இருந்தாலும் அதை அவ்வளோ அருமையாக வாசித்தார். அதை நாமும் திருப்பி வாசித்தோம். அந்த அளவுக்கு கல்வித்தரம் உயர்ந்துள்ளது. நீங்கள் எல்லாம் நல்ல முறையிலே பெற்றோர்களுடைய பேச்சையும் ஆசிரியர்களுடைய பேச்சையும் கேட்டு நல்ல முறையிலே படித்து நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வருவது தான் எங்களுடைய எண்ணம். உங்களுக்காக நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்களோ பிள்ளை செல்வங்கள், உங்களுக்கு நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் அடிக்கடி பள்ளியை பார்வையிட்டு செல்வார்கள். அவர்களிடத்தில் நீங்கள் எந்த கோரிக்கை வைத்தாலும் அவர் என்னிடத்தில் சொல்வார். நாங்கள் உடனடியாக உங்களுக்கு அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவோம். அதே போன்று தலைமை ஆசிரியர், அதாவது பள்ளி முடிந்த பிறகும் அவர் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஹவர் இருந்து பிள்ளைகளுக்கு வருகின்ற பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகிறார். இது மிக்க மகிழ்ச்சி. அதே போன்று நீங்கள் எல்லாம் நல்ல முறையில் படித்து உயர்வான நிலைக்கு நீங்கள் வர வேண்டும். நாங்கள் எல்லாம் விட்டு படிக்க முடியாததை நீங்கள் எல்லாம் படித்து நீங்கள் கிராமத்திற்கு இரும்பேடு கிராமத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும். வெங்காடு ஊராட்சிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கருணாகரச்சேரி கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். அதே போன்று பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் துணை ஆசிரியர், ஊராட்சி மன்றத்துடைய உறுப்பினர்கள் அவர்களையும் 6வது வாரமாக இந்திராணி அவர்களையும் முன்னாள் ஊராட்சி மன்றத்துடைய துணைத் தலைவர் வேதகிரி அவர்களையும் என்னோடு வருகை தந்ததற்கு ஏபிவி என்டர்பிரைசஸ் குரூப் ஆஃப் கம்பெனியுடைய நிறுவனர் தலைமை தம்பி ஆனந்தன் அவர்களையும் அவருடன் வருகை தந்த அனைவரையும், இந்த கிராமத்திலே வருகை தந்துள்ள வாலிபர்களுடைய தலைவர் வரராஜ் அவர்களையும் மற்றும் ஊராட்சியினுடைய செயலாளர் அவர்களையும், இங்கே பெரும் திரளாக கலந்து கொண்டுள்ள தாய்மார்களையும், கருணாகரச்சேரி கிராம பொதுமக்கள் அனைவரையும் வருக வருகை என்பதை இப்போது 77வது குடியரசு சீரோடும் சிறப்போடும் அனைத்து பள்ளிகளையும் கொடியேற்றி வெங்காடு ஆரம்ப பள்ளி, வெங்காடு உயர்நிலைப் பள்ளி, இரும்பேடு ஆரம்ப பள்ளி ஆகிய 3 இடங்களிலே கொடியேற்றி வைத்துவிட்டு, முதலாவதாக சுமார் ஒரு 20 ஆண்டுகளாக ஏபிவி என்டர்பிரைசஸ் மூலமாக முதல்ல கொடியாங்க இருக்கும் வாலிபர்களுடைய கை தொற்றுறோம். முதல் கொடி அங்கே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் 3 பள்ளிக்கூடங்கள் முடித்து 4வது பள்ளிக்கூடம் வருவதற்கு 10 மணி ஆகியாச்சு. ஆகையாலே பிள்ளைகளுக்கு கலந்து கொண்டிருக்கிறது. இப்போது நம்முடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இந்த பள்ளியிலே சீரோடும் சிறப்போடும் நல்ல முறையிலே கல்விகள் பயில்வதற்கு நல்லா படிக்க வைத்து மாவட்டத்திலே முதலாவதாக வருவதற்கு வழிவகை செய்கிறார். அவருக்கு பெற்றோர்கள் ஒத்துழைப்பு வழங்கி பிள்ளைகளை படிப்பதற்கு ஏதுவாக காலையிலே பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள் என்று கவனமாக பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்கிறதா, என்ன செய்கிறார்கள் என்பதை பெற்றோர்கள் தான் கண்காணிக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் படிக்காததை
இப்போது உங்களுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும், இவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்றாலும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். என்ன கோரிக்கை வைத்தாலும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த பள்ளிக்கு பள்ளிக்கூடம் இல்லாமல் இருக்கிறது, அதையும் கட்டி கொடுத்திருக்கிறோம். பால்வாடையில் அரிசி பருப்புகள் எல்லாம் நினைத்து கொண்டிருந்தது, அதற்கும் மேலே பொருட்கள்லாம் போட்டு அதை சுத்தம் செய்து அதையும் நாங்கள் சீர் செய்து கொடுத்துள்ளோம். அதே போன்று ஸ்கூலில் பாத்ரூம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கும் மதிப்பீடு தயார் செய்து அதையும் சரி செய்து அதையும் பிள்ளைகளுக்கு வசதியாக கொடுத்துள்ளோம். இன்னும் ஒரே ஒரு பாக்கி அமைக்க வேண்டும். நம்ம பள்ளி அடுத்த மாதம் இது இன்னும் 2 நாளில் வருவார். ஒன்றிய பொறியாளர் மதிப்பீடு தயார் செய்து ஊராட்சி மன்ற உறுப்பினர் இந்த 5வது ஆண்டு ஊராட்சி மன்ற உறுப்பினர் மதிப்பீடு தயார் செய்வார். மார்ச் மாதத்திற்குள் இதையும் இந்த பணியும் நாங்கள் செய்து கொடுப்போம் என்று தெரிவித்துள்ளேன். உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருந்தாலும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். பிள்ளைகள் நல்ல முறையிலே படித்து எங்களெல்லாம் ஒரு காலங்களிலே மாவட்ட ஆட்சியர்களாகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ ஊராட்சி மன்ற தலைவர்களாகவோ ஊராட்சி மன்ற உறுப்பினராகவோ வர வேண்டும். அதே போன்று டாக்டர்கள் உங்களுக்கு தேவையான படிப்புகளை படிக்கும். என்னென்ன படிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த பதவிகள் உங்களை தேடி வரும். அதற்கு யார் பொறுப்பு? பிள்ளைகள். நீங்கள் தான் நல்லா படிக்கணும். ஆசிரியர்லாம் சொல்லி தான் தருவாங்க. ஆசிரியர்களுடைய சொல்களை கேட்டு என்ன செய்ய வேண்டும், என்ன ஹோம்ஒர்க் எழுத வேண்டும் என்று ஆசிரியர்கள் சொல்வதை நீங்கள் கவனமாக படித்து அதை எழுதி கொண்டு ஆசிரியர்களை காட்ட வேண்டும். நீங்கள் எல்லாம் இந்த கருணாகரச்சேரி கிராமத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும். இப்போ மாவட்டத்திலே முழுமையாக நம்முடைய பேச்சு போட்டிகள் பரிசு வாங்கணும். அது யாருக்கு பெருமை? நமக்கு கருணாகரச்சேரி கிராமத்திற்கு பெருமை. அந்த பெருமையை நீங்கள் மேலும் மேலும் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நில விற்பனையில் நம்பிக்கையான நிறுவனம் GRS என்டர்பிரைசஸ், பெரியபாளையம் அருகே, வடமதுரை, எர்ணாகுப்பம் மெயின் ரோடு.